அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 12ஆம் தேதி. நாட்டிய பேரொளி என போற்றப்பட்ட நடிகை பத்மினி வியாழக்கிழமை பிறந்திருக்கிறாங்க. சும்மா இருக்க மாட்டாங்க, பிறந்திருக்காங்க. பட் மிகப்பெரிய ஒரு ஆளுமை தான். பிரபல நடிகையும் நாட்டிய கலைஞருமான நாட்டிய பேரொளி பத்மினி பிறந்த தினம் என்று கண்ணெடுத்து பைங்கிளி சரோஜா தேவி, நாட்டிய பேரொளி பத்மினி. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பூஜாபுரம் பகுதியில் திருவாங்கூர் அரச குடும்பத்தில் 1932ஆம் ஆண்டு, அதாவது உப்பு சத்தியாகிரக காலத்துக்கு பிறகு 2 வருஷம் கழித்து பிறந்துடுறாங்க. 4 வயதில் பரதநாட்டியம் பயின்றார். நம்ம 4 வயசில் பரதநாட்டியம் பயிர்வோம். 10 வயதில் அரங்கேற்றம் நடந்தது. இவரைப் போலவே இவரது அக்கா லலிதா, தங்கை ராகினி ஆகியோர் நடன கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள். மூவரும் திருவாங்கூர் சகோதரிகள் என்று புகழ்பெற்றனர். நாட்டிய நட்சத்திரங்களான சினிமா உலகுக்கு 1988இல் அறிமுகமாகினர். நாட்டிய நட்சத்திரங்களாக 1948இல் ஃபார்மசி ஆக்ட், மருந்தியல் சட்டம் உருவாக்கப்பட்ட வருஷத்தில் அறிமுகமாயிருக்கிறாங்க. தொடர்ந்து 3 ஆண்டு காலம் இவர்களது நாட்டியம் இடம்பெறாத இடங்களே இல்லை. மூவரிலும் பத்மினியே உலக புகழ்பெற்ற நாட்டிய தாரகையாகவும் நடிகையாகவும் மிளிர்ந்தவர். குச்சிப்புடி, மோகினி ஆட்டத்தில் வல்லவர். கல்பனா என்ற இந்தி திரைப்படத்தில் முதலாக தோன்றினார். வேதாள உலகம் படத்தில் நடன மங்கையாகவும், மணமகள் படத்தில் நடிகையாகவும் தமிழில் அறிமுகமானார். தமிழ் திரையுலகின் மூவேந்தர்கள் என்று போற்றப்பட்ட எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் ஆகியோருடன் முதலாக மாறி மாறி ஒரே தருணத்தில் நடித்த நடிகை பத்மினி மட்டுமே. அந்த மூவருடன் இவர் சேர்ந்து நடித்த படங்கள் 1953, 1956, 57, 58, 60, 71 ஆகிய ஆண்டுகளில் ஒரு சேர வெளிவந்தது. பணம் அப்படின்ற திரைப்படத்தில் 1952இல் முதலாக சிவாஜியுடன் ஜோடி சேர்ந்தார். சிவாஜி பத்மினி ஜோடி தமிழ் திரையுலகில் இணையற்ற ஜோடியாக பிரபலமடைந்தது. ஏறக்குறைய 60 திரைப்படங்களில் இணைந்து நடித்திருக்கிறார். இந்தி திரையுலகையும் தன் அழகாலும் அற்புத நாட்டியத்தாலும் கொள்ளை கொண்டார். அசோக் குமார், ராஜ் கபூர், தேவ் ஆனந்த், சஞ்சீவி குமார் உள்ளிட்ட அனைத்து பிரபல கதாநாயகர்களுடனும்